எனக்கு ஆண்டு ஊழியத்துக்கு வந்தபோது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். நீ எதை வேண்டுனாலும் செய்யலாம் பிரின்சி, ஆனால் உன் நோக்கம் வெளிப்புறமாக நீ பேசுகிறதையும் வெளிப்பிரகாரமாக நீ செய்கிறதையும் மனுஷங்க பார்ப்பாங்க. ஆனால் நான் உள்ளத்தை பார்க்குறேன். ஒரு பாட்டை பாடும்போது கூட அந்த உதடுகள் அசைகிறதையும் கைகள் உயர்த்தி இருக்கிறதையும் மனுஷர்கள் பார்ப்பாங்க, கர்த்தரும் பார்ப்பார். ஆனால் அந்த பாட்டு எந்த நோக்கத்தோடு வெளியே வந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்ப்பார். நோக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். சகேயு பார்த்தா போதும்னு ஆசைப்பட்டா, ஆனால் அவன் நினைச்சே பார்த்துருக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில், இயேசு என் வீட்டிற்கு வந்து என் வீட்டில் சாப்பிட்டு எல்லாரை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன் என்று என்னை கனப்படுத்துவார். இந்த உலகம் உங்களை பாவி, இந்த உலகம் உங்களுக்கு என்ன பெயர் வேணா வச்சிருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குறித்து என்ன பெயர் வேணா சொல்லட்டும், நீங்கள் இயேசுவை நேசிச்சா, நீங்கள் அவரை பார்க்க ஆசையாக இருந்தா, உங்கள் உள்ளத்தில் அந்த அன்பின் ஊற்று பெருகி கொண்டே இருந்தா, கர்த்தர் அவர்கள் எல்லாரிலும் உங்களை கனப்படுத்தி வெளியரங்கமாய் உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க?